பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையா இருக்க முடியாது. எதனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா? அப்படிதானே. இப்ப ஸ்டாலின் ஐயாவோ அல்லது உதயநிதி தம்பியோ அல்ல அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எம்ஜிஆர் அவர்களோ இந்த தலைவர் சிறுபான்மை, அப்ப நீங்க இந்து. ஆனா நீங்க நீங்க மதச்சார்பற்றன்னு ஏன் பேசுறீங்க? அப்போ கல்வியில வேலை வாய்ப்புல பின்தங்க, எஸ்சி எஸ்டி பின்தங்கிட்டா, பிசி எம்பிசி பின்தங்கிட்டா, கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மை பின்தங்கி என்ன புடிங்கிட்டு இருந்த? அது இல்ல, முதல்ல தெளிவுபடுத்தணும். தம்பி தெளிவுபடுத்தணும். நம்ம பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறாரு. 2 முறை திரும்ப திரும்ப சொல்றாரு 2 மாநாட்டிலையும். திமுக என் அரசியல் எதிரிங்கிறாரு தம்பி. அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? கொள்கை என்ன, அரசியல். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது ரெண்டே எப்படி பாக்குறீங்க? இப்ப பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் அது எதிராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் கொள்கை என்ன? பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையா இருக்க முடியாது. எதனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா? நோக்கி சொல்லுவாங்க. வாக்குனதை நான் 10 வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் அரசியலுக்கு முன்னாடியே செஞ்சிருப்பேன்ல. தெளிவுபடுத்தணும். எனக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க, செலுத்தாம போங்க. முதல்ல எது நமக்கான அரசியல்னு தெரிஞ்சுக்கணும்ல. என் உடன் பிறந்தார்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்க என்ன வேலை செய்யறோங்கிறதாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது இப்ப உண்மையிலே கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை தானா, இஸ்லாமியர்கள் சிறுபான்மை தானா? முதல்ல எதை வச்சு சிறுபான்மை எல்லாம் இருக்குல்ல, அது மனம் விட்டு பேசினாதான் தெரியும். அதுக்கான ஒரு சந்திப்பு தான் இது. திரும்பி திரும்பி என்கிட்ட சொல்லாதீங்க சிறுபான்மைன்னு சொல்லாதீங்க. சிறுபான்மைன்னு எதை வச்சு சொன்னீங்க? எண்ணிக்கையில எதை வச்சு சொன்னீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் எதை வச்சு சொன்னீங்க? மதத்தை வச்சு. உலகத்துல எந்த நாட்டில் மதத்தை வச்சு மானுடனை கணக்கிடுறான்? எதை வச்சு கணக்கிடுற? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க சிறுபான்மைன்னு இவர் ஒரு கிறிஸ்தவரையோ இஸ்லாமியரையோ சொல்லும் போது நீங்க யாரு? நீங்க இந்து, அப்படிதானே சொல்றீங்க? அப்படிதானே. இப்ப ஸ்டாலின் ஐயாவோ அல்லது உதயநிதி தம்பியோ அல்ல அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எம்ஜிஆர் அவர்களோ இந்த தலைவர் சிறுபான்மை, அப்ப நீங்க இந்து. ஆனா நீங்க நீங்க மதச்சார்பற்றன்னு ஏன் பேசுறீங்க? அப்போ இப்ப நீங்க இந்துவாதான் இருந்துகிட்டு என்ன பாக்குறீங்க? உலகெங்கும் மானுடனை மொழி வழியா தான் கணக்கிடுறான். நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல எத்தனை நாடுகள் இருக்கு? அத்தனை நாடும் கிறிஸ்தவம் தானே. ஐரோப்பிய யூனியன் முழுக்க யாரு? எதுக்கு எத்தனை நாடு வந்துச்சு? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் ஏன் வந்துச்சு? ஒரே மதம் தானே. ஒன்னா இருக்க முடியல. ஏன் ஒன்னா இருக்க முடியல? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சு? அப்புறம் ஏன் பங்களாதேஷ் பிரிஞ்சிச்சு? கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நானே சொல்லிட்டேன். இங்க இருந்து நம்ம போனோம். ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஒரு வழி, நபிகளின் வழி, அவருடைய மொழி, அதுவே வழி போனோம். அங்க போய் அவரு முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழின்னு டாக்கா பல்கலைக்கழகத்துல படித்து கொண்டு இருந்த முஜிபுர் ரஹ்மான் அவன் நண்பனும் என் மொழி என்னாச்சுன்ட்டான். ஏன்னா அவன் வங்காளி, நீ உருது, நான் வங்காளின்ட்டான். அங்க மொழி வழியே தான் தேசிய இனங்கள். நான் இஸ்லாமியன், நீ அரபியன், அவன் உருது, அவன் வங்காளி, நான் தமிழன். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுல போட்டு குழப்பிக்க கூடாது. சிறுபான்மையினர் வந்தேன் போனவெல்லாம் எங்களை சிறுபான்மைன்றிய. இந்த நாட்டின் பூர்வீகுடி மக்களை மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழி இனம் மாறிக்கொள்ள முடியுமா? நேத்து இந்துவா இருந்த என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். நேத்து இந்துவாக இருந்த என் அன்பு சகோதரன் ரகுமான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரு. இப்ப எங்க அப்பா இளையராஜா யாரு? நீங்க சொல்ற இந்து தானே. அவர் பெரும்பான்மை. எங்க அப்பாவுடைய பையன் யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை. உங்களுக்கு என்ன? அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மையா? இதையெல்லாம் இந்த மாதிரி பேச உங்களுக்கு ஒரு கூச்சமா இல்லையா? அறிவுன்னு ஒண்ணு வந்து அப்படி போய் தலைவியலா? இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இன்னைக்கு இந்துவா இருக்க, நாளைக்கு இஸ்லாமா இருப்பேன். இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்க, நாளை வேணாம்னு போவேன். ஆனா நான் இன்னைக்கு தமிழனா இருக்கேன், நாளைக்கு நான் கன்னடனாவோ தெலுங்கனாவோ மலையாளியோ மாறிக்கொள்ள முடியுமா? முதல்ல இதை கற்றுக்குங்க. தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள், ஒரு தேசினத்தின் மக்கள். என்னவா சொல்லணும்னா, எனக்கு முன்னாடி ஒருத்தன் கத்திருக்கான், கத்திருக்கான் எங்க அண்ணன் பழனி பாபா. மொழி இனமாக இந்த சாதி மதமாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள். என்னரும் தமிழ் மக்களின் அவன் முழங்கினது இருக்கு. வேணா வலையொலியில தட்டி
பழனி பாபா ஸ்பீச்னு போடுங்க வரும், பேச்சுன்னு போடுங்க வரும். அதுல பேசியிருக்காப்ல. நான் இப்பதானே பேசுறேன். எனக்கு முன்னாடி ஒரு முன்னத்தியர் கத்தி இருக்கு இந்த நிலத்துல. கல்வியிலே வேலைவாய்ப்புல பின்தங்கி சிறுபான்மை சொல்றாங்க. ஏன் பின்தங்க வச்ச? கல்வியில வேலை வாய்ப்புல பின்தங்க. எஸ்சி எஸ்டி பின்தங்கிட்டா, பிசி எம்பிசி பின்தங்கிட்டா, கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மை பின்தங்கி. நீ என்ன புடிங்கிட்டு இருந்த? அப்ப சாதி பார்த்து மதம் பார்த்தா படிக்க வைப்பாங்களே. கல்வி பொதுமை இல்லை, வேலை வாய்ப்பு பொதுமை இல்லை, மருத்துவம் பொதுமை இல்லை. என்னது இது? என்னது இது? சிறுபான்மையா 70 வருஷமா, விடுதலை பெற்ற 79 வருஷமா சிறுபான்மையா வச்சிருப்பேன். கல்வி கொடுக்க மாட்டேன். கூட்டணி ஆட்சி தான் நல்லது சொல்லி பிரேமலதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து? தனிச்சு இருந்தா அதிகாரம் பண்ணுவாங்க, கூட்டணி தான் ஏற்றி கேள்வி கேட்பாங்க சொல்லியிருக்காங்க. அது சரிதான். இந்தியாவில் கூட்டணி ஆட்சி அது இல்லை, ஆட்சியை நடத்துறவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல. இந்தியாவில் கூட்டணி ஆட்சிகள் தான் பல முறை ஆண்டிருக்கு. வாஜ்பாய் ஐயா தலைமையிலையோ, ஐயா மன்மோகன் சிங் தலைமையிலையோ 2 முறை. கணக்கில்லாத சகிக்க முடியாத ஊழலால தானே ஆட்சியை மாத்தினாங்க. சரி, காங்கிரஸ் ஆட்சியில கண்ணு முன்னாடி ஒரு தீவுல எங்க இனத்தை கொல்லும் போது இந்த கட்சிகள் தடுத்து நிறுத்திச்சா? இனம்னு வேணாம், சக மனித சாவுனாவது பேசியிருக்கணும்ல. யாருமே பேசலையே. அப்ப கூட்டணி ஆட்சி நன்மை என்ன? சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? தலை முன்னாடி நின்று ஆட்சி செய்யறவன், படையை வழி நடத்துறவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல. அது தவறா இருக்கும்போது எத்தனை பேர் கூட நின்னும் பயன் என்ன இருக்கு? தலைமை சமயக்காரன் சோத்துல வெஸ்த வச்சுட்டான். இப்ப எல்லாரும் சாகுறத வழி இருக்க. நீங்க எல்லாம் தான் வெங்காயம் வெட்டினீங்க, இவரெல்லாம் தான் வெள்ளை பூண்டு உரிச்சாரு, இவரெல்லாம் தான் அரிசி கலைஞ்சாரு. என்னடா நிகழ்ச்சி? தலைமை சமயக்காரர் இருக்கான்ல, நீங்க எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம வெஸ்த கலந்துட்டான். நடக்கிறது என்ன இருக்கும்? சாவு தானே. அதாவது கூட்டணி ஆட்சி, ஒற்றை ஆட்சி, அது பிரச்சனை இல்லை. நோக்கம் இருக்கா? தலைமைக்கு ஒரு நோக்கம் இருக்கா? அது வந்து தம்பியுடைய விருப்பம். ஏன்னா இப்ப ஐயா ஸ்டாலின் தெரிவிக்கலைங்கிறீங்க, அது அவருடைய விருப்பம். தெரிவிக்கிறது தம்பியோட விருப்பம். அதுலெல்லாம் போய் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்ல. தெரிவிக்காதது இப்ப தெரிவிக்கிறது எல்லாத்தையுமே ஒரு அரசியல் நோக்கத்தோட பாக்குறாங்க. அதேதான். நீங்க எதை அரசியலா பார்க்கணும்னு பார்க்க மாட்டீங்க, எதை அரசியலா ஆக்கக்கூடாதோ அதை ஆக்குவீங்க. மலையை வெட்டிட்டு போவான், அது உங்களுக்கு அரசியலா தெரியாது. மண் அள்ளி விற்பான், அது அரசியலா தெரியாது. தண்ணியை உறிஞ்சி விற்பான், அது அரசியலா தெரியாது. எதையுமே உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குவீங்க. நீங்க யானை போவதை விட்டுட்டு கொசுவை பிடிச்சி அடிச்சுட்டு கிடப்பீங்க. உங்க பிரச்சனை தானே. யானை போயிடும், கொசு உள்ள வரும்போது தடுத்து பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பீங்க. இது ஒரு நோய் தான். இந்த வாக்கு திருட்டு தொடர்பாக பீகார் சிஎம் இல்ல இது வந்து இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. ஏன்னா நீங்க மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு வருவதுதான் 100க்கு 90 விழுக்காடு நேர்மையா வாக்குப்பதிவு நடக்க வாய்ப்பு இருக்கு. 100க்கு முழுமையா நான் சொல்ல மாட்டேன், இருக்கிறதுல கொஞ்சம் நேர்மை. காங்கிரஸ் எதுக்குது, திமுக எதிர்க்குது. சரி, அந்த வாக்கு எந்திரத்தை ஏன் நீங்க எதுக்கல? உலகத்துல எந்தெந்த நாடு வாக்கு எந்திரத்தை வச்சிருக்குன்னு பார்ப்போம். எந்தெந்த நாடு? பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு, இந்தியா வச்சிருந்துச்சு, நைஜீரியா வச்சிருந்துச்சு. பங்களாதேஷ் அண்மையில கடந்த தேர்தல் இருந்து விட்டுருச்சு. இப்ப இந்தியா மட்டும்தான் அதை பெரிய ஊழல்ல பெருத்த நாடுகள். இந்த நாடுகள் இது மட்டும்தான் கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. உலகத்தில் எந்த நாடு வச்சிருக்கு? எல்லா நாட்டையும் முன்மாதிரி சொல்றீங்க, இதை ஏன் நீங்க இன்னும் வச்சு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க? இப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மட்டும் வாக்குப்பதிவு நேர்மையா நடந்துச்சுன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? சரி, நீங்க குளத்தூர்ல 9500 ஓட்டுக்கு மேல கள்ள பதிவு இதுலதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு வட இந்தியாவில ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின். அதுக்கு அவர் பதில் என்ன? அதையே நீங்க ஊடகவியலாளர் கேட்காம இருக்கிறீங்க. மொத்தமாவே இதுல மாறுதல் வேணுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். பீகாருக்கு போறதுனால அது ஒளிஞ்சிருமா என்ன? இது ஒரு அரசியல். தம்பி சொல்ற மாதிரி இது கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல் அது இல்லை. மக்கள் அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு அதிகாரம் வரணும்னா மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கே போயிடுவோம். நம்ம அமெரிக்கா ஒரு வளர்ந்து விட்ட நாடு தானே, அது வாக்கு சீட்டுல தானே இருக்கு. ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள், இல்ல பிரிட்டன் எல்லாம் வாக்கு சீட்டுல தான் இருக்கு. அந்த முறைக்கு ஏன் நம்ம போகக்கூடாது? இப்ப அதுல இது சும்மா போயிட்டு இருக்காது. அதை எங்க ஐயா அன்புமணி சொல்ற கருத்தை நான் ரொம்ப முழுமையா 100க்கு 100 விழுக்காடு வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். ஏன்னா அது புத்தன் பிறந்த பூமி. அங்க வந்து பெரியார் பிறக்கல, உங்க பெரியார் பிறக்கல. அந்த இடத்துல அவர் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாரு சமூக நீதிக்காக, நிதிஷ்குமார்.
பெரியாரை பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு சமூக நீதி காத்த மண்ணு புண்ணுன்னு பேசிக்கிட்டு நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதனால அவன் நாங்க 50 விழுக்காடு இருக்கோம், 60 விழுக்காடு இருக்கோம், 80 விழுக்காடு இருக்கோம்னு எங்ககிட்ட மல்கட்டி நின்றுகிட்டு இருக்கான். ஏன் எடுக்க மாட்டீங்க? அந்த ஊர்ல எடுத்திருக்காங்களா? அதான் கேட்கிறாரு. நீங்க இங்க போனவதாவது நீங்க இங்க வந்து எடுப்பீங்கன்னு பாக்குறோம். புத்தனின் பூமியாவது உங்களுக்கு போதிக்கட்டுன்ட்டு அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அரசு இந்த இதுக்கு பரபரப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பீகார்ல ராகுல் காந்தி போகும்போது பெரிய கூட்டம் கூடி இருக்கு. சகோதரர் ராகுல் காந்தி போகும்போது அதை போகும்போது ஒரு இதை பயன்படுத்திக்கலாம்னு நினைப்பாங்க. இப்ப இங்க வந்து நேர்மையா வாக்குப்பதிவு நடக்குதுன்னு ஐயா சொல்றாரா? இப்ப நான் ஈரோடு கிழக்குல போட்டிட்டேன். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நான் கட்டுத்தொகை பெறக்கூடாது, டெபாசிட் வாங்கக்கூடாது. ஏன்னா பெரியாருங்கிற ஒரு தாக்கி பேசிட்டு அவர் ஊர்லயே அவன் டெபாசிட் வாங்கிடக்கூடாது. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க நியமிச்ச மாவட்ட ஆட்சியர், உங்களுடைய தேர்தல் ஆணையர், கள்ள ஓட்டு போடும்போதும் ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போதும் தடுக்காத தேர்தல் ஆணையம் என்னுடைய வாக்கை நேர்மையா எண்ணிரும்னு என்னைய நம்ப சொன்னீங்கன்னா ஒண்ணு சொல்ற நீங்க பைத்தியமா இருக்கணும், இல்ல கேட்கிற நாம் பைத்தியமா இருக்கணும். அது நேர்மையா நடந்துச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? வாக்குக்கு காசு கொடுக்கறதை தடுக்குமா? ஐயா ராகுல் காந்தி, அருமை சகோதரர் ராகுல் காந்தி, ஐயா ஸ்டாலின் இதை எதிர்த்து பேரணி நடத்துவாங்களா? பதில் இருக்கா? பதில் இருக்கா? மக்களாட்சியில் கடைசியா மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க கருவி என்பதே வாக்குதான். அந்த வாக்கையும் விலை கொடுத்து வாங்கிட முடியும்னா மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுக்கு பேர் என்னங்க? மக்களாட்சி எங்க இருக்கு? அந்த முறையை நீங்க கலையல. ஒரு தொகுதிக்கு 10 கோடி 20 கோடி 30 கோடி 40 கோடி முதலீடு செய்றீங்க. அது லாப தேவைக்கா மக்களின் சேவைக்கா? பதில் இருக்கா? பெரியாருடைய சிந்தனைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் எதுவும் இருக்கா? ஏற்றுக்கொள்ள சிந்தனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை என்ன இருக்கு? ஒண்ணு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏற்றுக்கொள்ள முதல் அடிப்படையில தவறாயிடுச்சு. நாங்க பகையாயிட்டோம், வரலாற்று பகையாயிட்டோம். உலகத்தின் முதல் மொழி, உலகத்தின் முதல் மாந்தன், ஆகப்பெரும் இலக்கிய வலிமையை கொண்ட வளமையை கொண்ட என்னுடைய தாய்மொழி, பல மொழிகளின் தாய்மொழி என் தாய்மொழி, உலகம் போற்றி கொண்டாடுது. உலகம் முழுமைக்கும் என்னுடைய குரல் மறைமொழியை வந்து மொழிபெயர்த்து கொண்டு போகுது. என் இலக்கியத்தை போற்றுது. உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம். என்னுடைய மொழி, என்னுடைய இலக்கியம் கற்பிக்காத அறநெறி கிடையாது. அவ்வளவு பெரிய மொழியை வந்து ஒருவர் சனியன் என்று சொல்வார் என்றால், அதை ஒழிக்கணும்னு சொல்வார் என்றால், அவரை ஏற்கணும்னு சொன்னா இப்படி மானங்கட்ட ஒருவன் தான் அவரை ஏற்பான், தந்தையாகவும் தலைவராகவும். என் மொழி சனியன் என்றால் அதை ஒழிக்கணும். அது காட்டுமிராண்டி மொழி என்றால் அதை பேசுகிற நானும் நீங்களும் காட்டுமிராண்டியா இல்லையா? அது முட்டாள்களின் பாஷை என்றால் நானும் நீங்களும் முட்டாள்களா இல்லையா? அது காட்டுமிராண்டி மொழி சனியன். அதை படிச்சா வேலை கிடைக்குமா? பிச்சை எடுக்கத்தான் லாய்க்கப்படும் அப்படின்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் என் தமிழ்ல எழுதி தமிழ்ல பேசி பிச்சை எடுத்தாரு. பதில் இருக்கா? மொழி அபிமானம் கூடாது. மொழியில என்ன இருக்குன்னு பேசுன நீங்க ஏன் இங்கிலீஷ படினீங்க? ஏன் இங்கிலீஷ படினீங்கிற? தேச அபிமானம் கூடாதுன்னு நீங்க ஏன் திராவிட நாடு கேட்டீங்க? பதில் சொல்லிட்டே போங்க. இருக்கா? மொழி அபிமானம் இல்லாதவங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் அபிமானம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? பெரியார் இந்த நிலத்தில் ஈவே ராமசாமி ஐயா ஜெயிச்சது ஒன்னே ஒண்ணுலதான், சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண்ணிய விடுதலை. எதுலையாவது வென்றிருக்காரா? கடவுள் மறுப்பு, கடவுள் மறுப்பு, கடவுள் மறுப்பு. நீங்க வளர்த்த உங்க கட்சிகளே இன்னைக்கு விழுந்து கும்பிடுது. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அம்மா துர்கா அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது இருக்கா? உங்களுக்கு அனுப்பவா? போட்டு காட்டுறீங்களா உங்க தொலைக்காட்சியில? எதுலையுமே எல்லாத்துலயும் தோற்று போன நீங்க ஒன்னே ஒண்ணுல வென்றுட்டீங்க, என் மொழியை அழிக்கிறதுல. தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு, தமிழை ஆங்கில எழுத்துல எழுது, அதுல வென்றுட்டீங்க. கடத்தெரு முழுக்க ஆங்கில எழுத்து, உச்சரிப்பு தமிழா இருக்கு. டீ அப்படின்னு இருக்கு, டீ அப்படின்னு, அது தேநீர்னு இருக்க இடத்துல டீ ஸ்டால் அப்படின்னு இருக்கு, டிம்பர் டிப்போன்னு இருக்கு. அங்க மரக்கடைன்னு இல்ல இதுல எல்லாமே நீங்க பாருங்க. மெடிக்கல் ஸ்டோர்னு இருக்கு, மேடி க இல் ஸ்டோர் இஸ் டோ இர், எழுத்து பூரா தமிழ்ல இருக்கும், உச்சரிப்பாங்க. இதுதான் தங்கிலீஷ். இப்படி எழுத சொன்னவர் அவர். இதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் கூட தமிழ்ல கலந்துருந்துச்சு. தமிழ்ல கலந்துருந்தது, அதுக்கு தானே எழுதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்ல கலந்துதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் பிரிஞ்சு போச்சு, துளுலாம். இப்ப அவன் செஞ்சுட்டாங்கிறதுக்காக அவன் திருடிட்டான், அதனால இவனை திருட அனுமதிங்கிறீங்களா? எப்படி சொல்ல வரீங்க? எப்படி சொல்ல வரீங்க? சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்துதான் இவ்வளவு மொழிகள் உருவாயிருக்குங்கிறத நாங்க ஏற்கிறோம்.
அதனாலதானே ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். அன்னைக்கு தமிழுக்கும் சமஸ்கிருதம் தான் சண்டை. அதனை இடையில திராவிட நீ எங்க வந்தான்னு கேக்குறேன். இங்க தமிழனுக்கும் தமிழுக்கும் சமஸ்கிருதம் தான் போர் நடந்திருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுல இது ஒன்றுல தானே நீங்க வென்றிருக்கிறீங்க. வேற எங்க வென்றிருக்கிறீங்க? மதுரை எழுதியிருக்கலாம். மதுரைன்னு இருக்குல்ல. இப்ப திருச்சி எழுதியிருக்கு. நம்ம திருச்சின்னா நம்ம தமிழ்ல இருக்கும், கீழே திருச்சி இங்கிலீஷ்ல இருக்கும். இதுலதான் நீங்க வென்றீங்க. தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசுங்கிறாரு, பேசுறீங்க. வென்றிருக்கிறதுல வந்து தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் உலக அளவுல வந்து போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே அமைதியா எதுல எல்லா விதத்திலையும் எதுலன்னு ஒண்ணு எதுல கற்பழிப்பு, சாராய வியாபாரம், தாலி அறுப்பு, இந்த கொலை கொள்ளை, இந்த வளத்திருட்டு, வேற எதுல? இந்தியா உலகத்துல அதிக கடன் பெற்ற நாடு இந்தியா. இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநிலம் இது. இதுல முதலிடத்துல இருக்குல்ல. கடன் வாங்குறது வந்து மக்கள் திட்டங்களை செயல்படுத்துறது ஒரு திட்டம். அமைதியா இருங்க. ஒரு திட்டம், நேத்து கூட ஒரே ஒரு திட்டம், விரிவாக்கம் காலை உணவு திட்டம். 60 வருஷமா ஆண்டு காலையில கூட கஞ்சி குடிக்க முடியாத வக்கற்ற நிலையில வச்சது என்ன போடுங்க? காலையில உப்புமா கிண்டி போடுற காலை சோறு கூட இல்லாம என்னை போய்க்கு வச்சிருக்கேன் நீனு. காலை சோறு, மதிய சோறு, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம சோத்துக்கு சத்த கூட்டமா மாத்தினேன். வேற என்ன பண்ண? துப்புரவு பணியாளருக்கு காலை சோறு. ஏடா சோத்துக்கு சத்தவங்களாடா? நாங்க சோத்துக்கு சத்தவங்களா? பிச்சைக்கார பயல்களா? சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். வந்தவனுங்களா விருந்து படைச்ச பரம்பரையில வந்தவனை பிடிச்சி காலைல சோறு போடுறேன், மதியம் சோறு போடுறேன். சோறு உங்க ஒப்பம் சொத்த வச்சு போடுறியா? எதை வச்சு போடுற? போக்குவரத்து ஒழுங்கா இருக்கா? கல்வி ஒழுங்கா இருக்கா? மருத்துவம் ஒழுங்கா இருக்கா? கடன் வாங்கினீங்களா? 1 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல மின்துறைக்கு. அப்புறம் மின் கட்டணம் உயர்ந்துச்சு. எதுக்கு உயர்ந்துச்சு? 10 லட்சம் கோடி கடன் மக்களின் நலத்திட்டம்ங்கிறீங்க. எதையாவது பேசிருக்காதீங்க தம்பி.